அட என்னப்பா சூப்பரான ஹேர் டையாக இருக்குது, பயங்கரமாக கருப்பாக இருக்குது. எப்படி இதை ரெடி பண்ணீங்க? செம்ம கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், கையிலலாம் கருகருன்னு ஒட்டுது. சூப்பரான கலராக இருக்கே, செம்ம அருமையாக இருக்குது. இந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கீங்க, நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹேர் டை எப்படி தயார் பண்ணுறோன்ற முழு வீடியோ இருக்குது. என்னென்ன கலந்துருக்கோம், எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், எந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இருக்குது. இந்த ஹேர் டை எப்படி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல் யூஸ் பண்ண போகிறது கடுகு. 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம் பாருங்கள். 2 ஸ்பூன் கடுகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கொஞ்சம் கூடுதே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 கிராம்பு போட்டிருக்கோம். ஒரு 15 கிராம்பு போடுங்க. சரிங்களா, கிராம்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் உருவி அதையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸியை மூடிட்டு நம்ம அதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு தான் நீங்களும் அரைச்சி வச்சுக்கணும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். இது நல்ல பொடி. இந்த பொடியெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்க இல்லையா, அதே மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம், இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எப்பயுமே இது செய்யணுன்னா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரிஞ்சீரகம், ஒரு 2 ஸ்பூன் கரிஞ்சீரகம் அதில் போடுறோம். 2 ஸ்பூன் போட்டாச்சு பாருங்கள். கரிஞ்சீரகம் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் போட போகிறோம். அது என்னென்னா பாருங்கள், டீத்தூள் போடுறோம். டீத்தூள் ஒரு 2 ஸ்பூன் டீத்தூள் போடுறோம். நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய மக்கள் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். இன்னொரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதோடு விட்டுருங்க. இதை பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கருமையான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நல்லா வறுக்கணும். நல்லா வருங்க. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்கோன்ட்டு. இன்னும் நல்லா வறுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு கருவி கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கருமையும் கிடைக்கும். நம்ம செய்கிற எல்லா பொருளுமே நல்ல நல்ல பொருள் தான் போட்டு சேர்க்குறோம். முடிக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டோ தலைக்கு எந்த வித ப்ராப்ளமும் வரவே வராது. பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்ற முழு விவரமும் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ உள்ள பெரிய பிரச்சனையே அப்படின்னா நிறமுடி தான். அதை நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். நல்லா வறுத்தாச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம அடுத்து என்ன ஒரு பொருள் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம முன்னாடியே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் நமக்கு என்ன தேவையோ, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருளையே அப்படியே கொட்டிட்டோம். அந்தளவுக்கு நமக்கு தேவை, அதனால் அப்படியே கொட்டியாச்சு. உங்களுக்கு எப்படி தேவையோ அது தேவைக்கு எடுத்துக்கிட்டு மீதியை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கருகணும். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்குமே நரைச்ச முடின்றது இளநரைன்றதும் நிறைய வந்துருச்சு. சின்ன பிள்ளைங்கள் கூட முடி நரைச்சி போயிடுது. என்னோடய முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நரைச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதே போட்டு தான் நாங்கள் என்னுடைய முடியெல்லாம் கருமையாக்கியிருக்கேன். அதனுடைய வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்.
பாருங்கள் எந்த அளவுக்கு கறி இருக்குது பாருங்களேன், எந்த அளவுக்கு கரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கருங்குனா தான் நமக்கு கருப்பு நிறம் கிடைக்கும். பாருங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான், கிளறிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருமை கிடச்சிச்சுன்ட்டு. இந்த அளவுக்கு கருகுனா தான் நமக்கு அந்த ஒரிஜினாலிட்டியான கருமை கிடைக்கும். நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள். போய் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று போட போகிறோம், பாருங்கள். அதையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோன்றது முழு விவரமும் தெரியும். எடுத்துக்கலாம், அடுப்புலேருந்து எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக கிண்டி விடுங்க, லைட்டாக ஆறிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது ஒரு பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபுல்லாக அரைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா துடைச்சிக்கோங்க, க்ளீனாக இருக்கணும். மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு ஃபுல்லாக அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்களேன், ஸ்பூனில் எடுக்கிறோம் பாருங்கள், எடுத்து காட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுலேயே எவ்வளோ கருமை இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயே எவ்வளோ கருமைன்னா, அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களை பார்த்திங்கன்னா அதில் இன்னும் கருமை கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நல்லா வடிகட்டி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு நல்லா நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம். அப்போ தான் அது வந்து நம்ம கிண்டும் போது நல்லா நைஸாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் குறன்னு இருக்கும். அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நைஸாக எல்லாமே அந்த முடியுடைய வேர் வரைக்கும் போகும். அதனால தான் நம்ம நைஸாக சலிச்சிக்கிறது. எடுத்தாச்சு, சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சலிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். சின்ன பவுலில் மாற்றிக்கங்க. பவுலில் மாற்றிட்டு நமக்கு ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு 2 பொருள் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடியது என்னென்ன அப்படின்றது தெரியும், எந்தெந்த அளவில் போடுறோன்றதும் தெரியும். பாருங்கள், அவுரிப்பொடி போடுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அவுரிப்பொடி. அவுரிப்பொடி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிற ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம முடிக்கு நல்லது. நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது தான். எந்த ஒரு சைடு எஃபெக்டோ எதுவுமே இருக்காது. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு 1/4 ஸ்பூன். நமக்கு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து எப்படி வரும் பாருங்களேன், சூப்பராக வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.